உங்களோடே போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உபாகமம் அதிகாரம் 19 மற்றும் 20 கேள்விகளும் பதில்களும். கர்த்தர் கொடுக்கும் தேசத்தில் எத்தனை பட்டணங்களை பிரித்து வைக்க வேண்டும்? 3. யார் ஓடி போகும்படி 3 பட்டணத்தை பிரித்து வைக்க வேண்டும்? கொலை செய்தவன். தேசத்தின் எல்லையை எத்தனை பங்காக பகுத்து அதற்கு வழியை உண்டு பண்ண வேண்டும்? 3. கொலை செய்து பட்டணத்தில் ஓடிப்போய் உயிரோடு இருக்கத்தக்கவன் யார்? முன்னே பகைத்திராத ஒருவனை மனதறியாமல் கொன்றவன். கொலை செய்தவனை இரத்தப்பழிக்காரன் என்ன செய்யாதபடிக்கு அவன் ஓடி போக வேண்டும்? கொன்று போடாதபடிக்கு. மனதறியாமல் பிறனை கொன்றவன் மேல் என்ன சுமரவில்லை? சாவுக்கான குற்றம். 3 பட்டணங்களை தவிர மேலும் எத்தனை பட்டணங்களை ஏற்படுத்த வேண்டும்? 3. பிறனை சாகும்படி அடிக்கிறவனை பட்டணத்தின் மூப்பர் யார் கையில் ஒப்பு கொடுக்க வேண்டும்? இரத்தப்பழி வாங்குகிறவன் கையில். எதை இஸ்ரவேலை விட்டு விலக்க வேண்டும்? குற்றமில்லாத இரத்தப்பழியை. கைவசம் இருக்கும் காணியாட்சியிலே முன்னோர்கள் குறித்திருக்கிற எதை ஒற்றி போடக்கூடாது? பிறனுடைய எல்லையை. அக்கிரமத்தையாவது பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டவனை எப்படி நியாயம் தீர்க்கக்கூடாது? ஒரே சாட்சியினால். காரியம் யாருடைய வாக்கினால் நிலைவரப்பட வேண்டும்? 2, 3 சாட்சிகளுடைய வாக்கினால். பொய் சாட்சி சொல்ல எழும்புகிறவனும் விசாரிக்கப்பட வேண்டியவனும் யார் முன்பாக வர வேண்டும்? ஆசாரியர்களுக்கும் நியாயாதிபதிகளுக்கும். பொய்சாட்சி சொல்லுகிறவனை நன்றாய் விசாரிக்க வேண்டியவர்கள் யார்? நியாயாதிபதிகள். தன் சகோதரனுக்கு செய்ய நினைத்தபடியே யாருக்கு செய்ய வேண்டும்? பொய்சாட்சிக்காரன். எதை சொல்லுகிறவனுக்கு இறங்க வேண்டாம்? பொய்சாட்சி. ஜீவனுக்கு ஜீவன் கொடுக்க வேண்டியவன் யார்? பொய் சாட்சி சொல்லுகிறவன். கண்ணுக்கு கண் கொடுக்க வேண்டியவன் யார்? பொய் சாட்சி சொல்லுகிறவன். பல்லுக்கு பல் கொடுக்க வேண்டியவன் யார்? பொய் சாட்சி சொல்லுகிறவன். கைக்கு கையும் காலுக்கு காலும் கொடுக்க வேண்டியவன் யார்? பொய் சாட்சி சொல்லுகிறவன். யாருக்கு எதிராக யுத்தம் செய்ய போகையில் அவர்களுக்கு பயப்படக்கூடாது? சத்துருக்கள். இஸ்ரவேலோடே இருப்பவர் யார்? தேவனாகிய கர்த்தர். கேளுங்கள் டேஷ் இன்று உங்கள் சத்துருக்களிடம் யுத்தம் செய்ய போகிறீர்கள். இஸ்ரவேலரே. யுத்தம் செய்ய போகும்போது இஸ்ரவேலரின் எது துவளக்கூடாது? இருதயம் துவளக்கூடாது. யாரை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் கூடாது? சத்துருக்களை பார்த்து. இஸ்ரவேலரின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் அவர்களை ரட்சிக்கவும் கூட போகிறவர் யார்? தேவனாகிய கர்த்தர். எதை பிரதிஷ்டை பண்ணாதிருக்கிறவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக வேண்டும்? புது வீட்டை. எதை அனுபவியாதிருக்கிறவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக வேண்டும்? திராட்சை தோட்டத்தை.
தனக்கு என்ன நியமித்திருக்கிறவன் வீட்டுக்கு திரும்பி போக வேண்டும். ஒரு பெண்ணை நியமித்திருக்கிறவன். எப்படிப்பட்டவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக வேண்டும். பயங்காலியும் திடனற்றவனுமாயிருக்கிறவன். பயங்காலியும் திடனற்றவனுமாயிருக்கிறவன் தன் சகோதரரின் இருதயத்தை என்ன செய்வான்? கரைந்து போக பண்ணுவான். தன் சகோதரரின் இருதயத்தை தன் இருதயத்தை போல் கரைந்து போக பண்ணுபவன் யார்? பயங்காலியும் திடனற்றவனுமாயிருக்கிறவன். ஜனங்களை நடத்தும்படி யாரை நியமிக்க வேண்டும்? சேனை தலைவரை. பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கும் போது அதற்கு கூற வேண்டியது என்ன? சமாதானம். பட்டணத்தின் ஜனங்கள் டேஷ் கொடுத்தால் அவர்கள் பகுதி கட்டுகிறவர்கள் ஆவார்கள். சமாதான உத்தரவு. பட்டணத்தின் ஜனங்கள் பகுதி கட்டுகிறவர்கள் ஆகி டேஷ் செய்வார்கள். ஊழியம். சமாதானம் பண்ணாத பட்டணத்தின் ஜனங்களில் யாரை வெட்ட வேண்டும்? புருஷர்கள். சமாதானம் பண்ணாத பட்டணத்தில் யார் யாரை எல்லாம் உயிரோடே வைக்க வேண்டும்? ஸ்திரீகள், குழந்தைகள். கர்த்தர் ஒப்பு கொடுக்கும் சத்துருக்களின் எதை அனுபவிக்கலாம்? கொள்ளை பொருளை. கர்த்தர் சுதந்திரமாக கொடுக்கிற பட்டணங்களில் எவைகளை உயிரோடே வைக்கக்கூடாது? சுவாசமுள்ளதொன்றையும். கர்த்தர் சுதந்திரமாக கொடுக்கும் பட்டணங்களில் உள்ள ஜனங்களின் பெயர்கள் என்ன? ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர் மற்றும் எபூசியர். பட்டணத்தை பிடிக்க முற்றுகை போட்டிருக்கும் போது எதை சேதம் பண்ணக்கூடாது? மரங்களை. முற்றுகை போட்டிருக்கும் போது சேதம் பண்ணாமல் விட்ட மரம் எதற்கு உதவும்? கொத்தளத்திற்கு உதவும். மனுஷனுடைய ஜீவனத்துக்கானவைகள் எவை? வெளியின் விருச்சகங்கள். எப்படிப்பட்ட மரங்களை மாத்திரம் வெட்டி அழிக்க வேண்டும்? புசிக்கிறதற்கேற்ற கனி கொடாத. இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணுகிற பட்டணம் பிடிபடும் மட்டும் அதற்கு எதிராக டேஷ் போடலாம். கொத்தளம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.